லக்ஷ்மி மேனனுக்கு அடுத்த தலைவலி ஆரம்பம். பெரிய அளவில் பர்சனாலிட்டின்றது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை முன் வச்சு ஏறுமுகத்தில் போயிட்டு இருக்கவங்க லக்ஷ்மி மேனன். அவங்க நடிக்க வந்த நேரத்தில் அவங்கள எந்த நடிகையும் போட்டியாக நினைக்கல. ஆனால் அதே கேரளாவில இருந்து வந்த நஸ்ரியா லக்ஷ்மி மேனனை போட்டி நடிகையாக கருதி அவங்க நடிக்க இருந்த சில படங்களை கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. இதனால போட்டியே இல்லாமல் தனி ஏரியாவில் கம்பு சுற்றிக்கிட்டு இருந்த லக்ஷ்மி மேனனுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இதனால படக்கூலியை கூட குறைச்சி சில படங்களை கைப்பற்றி வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் திடீர்னு நஸ்ரியா பஹத் பாசில் திருமணம் செஞ்சுக்க போகிறதா அறிவிச்சதும் அப்பாடா தனக்கு இருந்த ஒரே ஒரு எதிரியும் காலின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க நிம்மதியான மனநிலையில் இருந்துகிட்டு இருந்த சில வாரங்கள்லேயே அவங்களுக்கு எதிராக இன்னொரு புதிய எதிரி முளைச்சிட்டாங்க. அவங்க வேறும் யாரும் இல்லை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்ரீதிவ்யா தான். லக்ஷ்மி மேனனை மாதிரி வட்டம் போட்டு நடிக்காம கதைக்கு அவசியப்பட்டா கவர்ச்சி புயலாகவும் உருவெடுக்க தயார்னு கட்டம் கட்டி நடிக்க இருக்கிறத அவங்க முன்மொழிறதுனால இப்போ லக்ஷ்மி மேனனை துரத்திய சில கம்பெனிகள் சத்தம் இல்லாமல் ஸ்ரீதிவ்யா பக்கம் சாஞ்சிருக்கு. இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ஒரு தலைவலி தீர்ந்துடுச்சுன்னு பார்த்தா அடுத்து அதை விட பெரிய தலைவலி வந்து நிற்கிதேன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களா லக்ஷ்மி மேனன். இதை அடுத்து ஸ்ரீதிவ்யா போன்ற புதிய எதிரிகளை சமாளிக்க கவர்ச்சி நடிகையாக உருவெடுத்தா மட்டும்தான் முடியுமா, இல்லை வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு சில சினிமா அபிமானிகளோட ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா லக்ஷ்மி மேனன்.